வணக்கம் நிகிதா. அதாவது தமிழக முதல்வர் குறித்து அவதூறு பரப்பும் வகையிலும் மிரட்டல் விடுக்கும் வகையிலும் பேசிய விளாத்திக்குளம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் கைது செய்யப்பட்டு பாளையங்கோட்டை சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இதை மார்க்கண்டேயன் தரப்பு வழக்கறிஞர்கள் ஜாமீன் மனு வேண்டும், ஜாமீனில் விட வேண்டும் என்பதாக நீதிமன்றத்தில் தங்களது வாதத்தை இன்று வைத்தார்கள். இந்த மனு விசாரணை இன்று காலை வருவதாக இருந்தது. அதன் பிறகு 3 மணிக்கு இந்த மனு விசாரணை நடைபெறும் என நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட சிறையில் அடைக்கப்பட்டுள்ள விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினருடைய ஒரு மார்க்கண்டேயன் அவர்களை காவலில் எடுத்து விசாரிக்க வேண்டும் என்பதாக மாவட்ட குற்றப்பிரிவு காவல்துறையும் ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தார்கள். இதைத் தொடர்ந்து இன்று மதியம் இப்பொழுது இந்த மனு மீதான விசாரணை நடைபெற்றது. அப்பொழுது இந்த 2 மனுக்களும் தள்ளுபடி செய்யப்பட்டது. அதாவது நீதிமன்ற காவல் கேட்டு போலீசார் தாக்கல் செய்த மனுவும் தள்ளுபடி செய்யப்பட்டது. மார்க்கண்டேயன் தரப்பில் இருந்து ஜாமீன் கேட்டு தாக்கல் செய்திருந்த மனுவும் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. இப்போது தூத்துக்குடி மாவட்ட அந்த நீதிமன்றத்தில் இது குறித்தான விவாதம் முடிவற்ற நிலையில் நீதிபதி இந்த அறிவிப்பை தெரிவித்திருக்கின்றார். இனி அடுத்த கட்டமாக அடுத்த ஜாமீன் மனு, அதாவது பிணையில் கோரும் மனுவை தாக்கல் செய்வார்கள். அதேபோல் காவல்துறையும் அடுத்ததாக திரும்பவுமாக மீண்டுமாக கேட்பார்கள் என தெரிகிறது. இந்த நிகழ்வு தூத்துக்குடி மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நிகிதா.